بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فاتقوا الله عباد الله அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஜக்காத் ஒவ்வொரு செல்வந்தர்கள் மீதும் ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால், ஜக்காத்தினுடைய நிசாபை அளவை எட்டிவிட்டால் ஒவ்வொரு செல்வந்தர்கள் மீதும் ஜக்காத் கட்டாய கடமையாகும். இந்த ஜக்காத் 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. முதல் வகை பணமும் மதிப்புமிக்க நாணயங்களும் ஆகும். அவை தங்கம், வெள்ளி, மேலும் இன்றைய காலகட்டத்தில் அவற்றின் இடத்தை பெற்றுள்ள அந்த காகித பண நோட்டுகள் சுத்தமான தங்கத்தினுடைய அளவாக 85 கிராம் என்பதை இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். வெள்ளியினுடைய நிசாபின் அளவு 595 கிராம். காகித பணத்தினுடைய நிசாபின் அளவு தங்கத்தின் நிசாப் அல்லது வெள்ளியின் நிசாபுடைய அளவாகும். ஏனெனில் அவை மதிப்பின் விலையளவின் விஷயத்தில் தங்கமும் வெள்ளியும் இருந்த இடத்தை இன்றைக்கு பெற்றிருக்கிறது. பொதுவாக ஏழைகளுக்கு அதிக நன்மை ஏற்படுவதால் இதை வெள்ளியின் நிசாப் அடிப்படையில் கணக்கிடுவது அதிகமாக நடைமுறையில் இருக்கின்றது. எனவே ஒருவர் தம்மிடம் உள்ள பணம் வெள்ளியின் நிசாப் அளவுக்கு சமமாகவோ அதற்கு அதிகமாகவோ இருந்து அதன் மீது ஒரு வருடம் கடந்திருந்தால் அதில் ஜக்காத் கடமையாகும் என்பதையும் இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு முஸ்லிம் தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பணங்களுக்கும் ஜக்காத் கட்டாயமாகும். அந்த பணத்தை வீடு கட்டுவதற்காகவோ திருமணத்திற்காகவோ அல்லது வாகனம் வாங்குவதற்காகவோ அல்லது வேறு எந்த தேவைக்காக சேமித்து வைத்திருந்தாலும் அது அதனுடைய சொத்தாகவே இருந்து அதன் மீது ஒரு வருடம் கடந்திருந்தால் அவற்றில் ஜக்காத் கட்டாயமாகும். ஒரு மனிதன் வீடு கட்டுவதற்காக பணத்தை சேமித்திருந்தாலோ அல்லது திருமணத்திற்காக பணத்தை சேமித்திருந்தாலோ வாகனத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக பணத்தை சேமித்திருந்தாலோ அது அவனுடைய சேமிப்பு சொத்தாகவே கணக்கிடப்படும். அதற்கு ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் அந்த பணத்திற்கு, அந்த சேமிப்பிற்கு ஜக்காத் கட்டாயமாகும். தங்கம் நிசாப் அளவை எட்டினால் அது எந்த நோக்கத்திற்காக வைத்திருந்தாலும், வியாபாரத்திற்காக வைத்திருந்தாலும், நாணயமாக வைத்திருந்தாலோ அல்லது தங்க கட்டிகளாக வைத்திருந்தாலோ எல்லா நிலையிலும் அதில் ஜக்காத் கடமையாகும். ஆனால் பயன்படுத்துவதற்காக அனுமதிக்கப்பட்ட ஆபரணமாக, நகையாக வைத்திருந்தால் அதிலே அறிஞர்களுக்கு மத்தியில் அதிகமான கருத்து வேறுபாடு நிலவுகின்றது. இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கடுமையாக இருந்தாலும் எச்சரிக்கையை மேற்கொண்டு பொறுப்பிலிருந்து விடுபடுவதற்காக அத்தகைய நகையிலும் ஜக்காத் வழங்க வேண்டும் என்பதே பாதுகாப்பான கருத்தாகும். பயன்படுத்தக்கூடிய பெண்கள் அணிகின்ற அணிகலன்கள், பயன்படுத்தக்கூடிய நகை, அதில் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா கொடுக்கக்கூடாதா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் பலத்த கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் பேணுதல் அடிப்படையில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஜக்காத் கொடுப்பதுதான் சிறந்தது என்பதை இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். தங்கம், வெள்ளி, காகித பணத்தினுடைய ஜக்காத்தில் கட்டாயமாக வழங்க வேண்டிய அளவு ருபுல் உஷுர், அதாவது 2.5%. மேலும் ஒரு மனிதரிடத்தில் கடன், அவர் ஒரு செல்வந்தராக இருக்கிறார், ஆனால் அவருக்கு கடன் பட்டவராக இருக்கிறார். அந்த கடனை செலுத்தக்கூடிய திறனுடையவராக இருக்கிறார் என்றால் அந்த கடன்பட்ட தொகைக்கும் ஜக்காத் இருக்கின்றது, அதற்கும் ஜக்காத் கடமையாகும். அவ்வாறான கடனை
அவர் ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத் கணக்கிட்டு வழங்கலாம், அல்லது அந்த கடனை பெற்றுக்கொள்ளும் வரை ஜக்காத்தை தாமதப்படுத்தி அந்த கடனை பெற்ற பிறகு கடந்த ஆண்டுகளுக்கான ஜக்காத்தை ஒன்றாக வழங்கலாம். ஒரு செல்வந்தர் இருக்கிறாரு, அவர் கடன் கொடுத்திருக்கிறார். அந்த கடனுக்கும் சேர்த்து என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் அந்த கடனுக்கும் சேர்த்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், அல்லது அந்த கடனை பெற்ற பிறகு எத்தனை வருடங்கள் அந்த கடனுக்கான ஜக்காத் வழங்கப்படவில்லையோ அதை சேர்த்து வழங்க வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அந்த கடன் பட்டவர் ஏழையாக இருந்தால், ஜக்காத் செலுத்துவதற்கு தகுதி இயலாத ஒரு ஏழையாக இருந்தால், அது பெறப்படும் வரை ஜக்காத் இல்லை. அதை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு ஆண்டிற்கான ஜக்காத்தை கொடுத்தால் போதுமானது என்ற ஒரு செய்தியையும் குறிப்பிடுகின்றார்கள். இரண்டாவது வகை, முதல் வகை தங்கத்திற்கான வெள்ளிக்கான சேமிப்பு பணத்திற்கான ஜக்காத்து சம்பந்தமான சட்டங்கள். இரண்டாவது வகை வணிக பொருட்கள், அதாவது லாபம் ஈட்டும் நோக்கில் விற்பனைக்காக தயாரித்து வைக்கப்படுகின்ற அனைத்து வணிக பொருட்களுக்கும், உதாரணமாக அது நிலம் சார்ந்த சொத்துக்களாக இருக்கலாம், அல்லது வியாபார நோக்கில் உள்ள வாகனங்களாக இருக்கலாம், துணிகளாக இருக்கலாம், உணவுப் பொருட்களாக இருக்கலாம், அல்லது கால்நடைகளாக இருக்கலாம். இப்படி வணிகத்திற்காக உள்ள அனைத்திற்கும் இவை அனைத்தும் வணிக பொருட்கள். அவற்றின் நிசாப் அளவு தங்கத்தின் நிசாப் அல்லது வெள்ளியின் நிசாபை கணக்கில் கொண்டு கட்டாயமாக அதற்கும் ஜக்காத் வழங்க வேண்டும். இதுவும் 2.5% என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத் கொடுக்க வேண்டும். இவற்றில் ஜக்காத் வழங்கக்கூடிய முறை இதுதான். ஒரு ஆண்டு முடிந்த பின் வணிக பொருட்களுடைய தற்போதைய மதிப்பீடு செய்ய வேண்டும். அது குறைவாகவோ அதிகமாகவோ வாங்கிய விலைக்கு சுமாராக இருக்கலாம். அதற்கு மேலும் அந்த பொருட்கள் கிடைத்த அந்த லாபத்தையும் சேர்க்க வேண்டும். பின்னர் மொத்த மதிப்பில் உள்ள அந்த ஜக்காத்தை கணக்கிட்டு 2.5% கொடுக்க வேண்டும். வணிக பொருட்களை பொறுத்த மட்டும் அதனுடைய அசலும் லாபத்தையும் சேர்த்து 2.5% கணக்கிட்டு ஜக்காத்தை ஒவ்வொரு வருடமும் கொடுத்தாக வேண்டும். ஒருவருக்கு ஒரு நில சொத்து அல்லது கார் இருந்தால், அதை வாடகைக்கு விட்டிருந்தால் அந்த சொத்தின் மீது ஜக்காத் கிடையாது, அந்த வாடகை பணத்திற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். இப்போ சில சகோதரர்கள் வாடகைக்காக வீடுகளை கட்டி விட்டிருப்பார்கள். அந்த வீடுகளுக்கு ஜக்காத்து கிடையாது, அதிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த வருமானத்திற்கு தான் ஜக்காத். சில பேர் வாடகைக்கு வாகனங்களை விட்டிருப்பார்கள், வாகனத்திற்கு ஜக்காத் கிடையாது, அதிலிருந்து பெறப்படுகின்ற வருமானத்திற்கு தான் ஜக்காத் என்பதை இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மற்றொரு உதாரணமாக, கடை உரிமையாளர் பொருட்களை வைக்கக்கூடிய தட்டிகள், பலகைகள், கதவுகள் போன்றவற்றில் வணிக பொருட்களை வைத்திருந்தாலும் அந்த உபகரணங்களுக்கு என்ன இல்லை? ஜக்காத் கடமை இல்லை. ஏனென்றால் அது வணிகத்திற்காக தயாரிக்கப்பட்டதல்ல. மாறாக வாடகை வருகின்றது என்றால் அதற்கு ஜக்காத் அது நிசாப் அளவை எட்டியிருக்க வேண்டும், ஒரு வருடம் கடந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத் கொடுக்க வேண்டும். பயன்பாட்டுக்காக வைத்துள்ள பொருட்களில் ஜக்காத் கட்டாயம் அல்ல. பயன்பாடு என்றால் நாம் வசிக்கின்ற வீடு, அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோன்று நாம் பயன்படுத்துகின்ற வாகனம், அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொழிற்சாலைகளில் உள்ள அந்த தொழில் கருவிகள், அதற்கு நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ அலல் முஸ்லிமி ஃபீ அப்திஹி வலா ஃபரஸிஹி ஸதகத்துன். ஒரு முஸ்லிமுக்கு அவனுடைய அடிமைக்கு அவன் ஜக்காத் கொடுக்க வேண்டியதில்லை, அவனுடைய குதிரைக்கு, அவன் பயன்படுத்துகின்ற குதிரைக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டியதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒருவர் வீட்டுக்காகவோ அல்லது வாடகைக்காகவோ கட்டுவதற்காக நிலம் வைத்திருந்தால் அந்த நிலத்திலும் ஜக்காத் இல்லை. ஒரு நிலம் வாங்கி வைத்திருக்கிறார், வீடு கட்டுவதற்காக வைத்திருக்கிறார், அல்லது வாடகைக்காக அந்த நிலத்தை வைத்திருக்கிறார், அந்த நிலத்திற்கு ஜக்காத் இல்லை. ஆனால் அந்த நிலத்தை லாபமீட்டும் நோக்கத்தோடு, வணிக நோக்கத்தோடு வைத்திருந்தால்
அதில் ஜக்காத் கடமையாகும். இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கா இல்லையா? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வணிக நோக்கத்தோடு அந்த நிலத்தை வாங்கினால் அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒருவர் தரிசு நிலமாக ஒரு நிலத்தை வாங்கி இருக்கிறார், அதற்கு ஜக்காத் இல்லை. ஆனால் அந்த நிலத்தை அவர் விற்கும் போது அந்த ஒரு முறை அந்த விற்ற பணத்திற்காக ஜக்காத் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அவ்வாறான நிலத்தின் மதிப்பை ஒரு ஆண்டு முடிந்த பின் மதிப்பிட்டு மொத்த மதிப்பில் ருபுல் அஷ்ர் அளவை ஜக்காத்தாக வழங்க வேண்டும். மாறாக அந்த நிலத்தை தன் தேவைக்காக வைத்திருந்தால், தேவைப்பட்டால் நான் விற்பேன், இல்லை என்றால் வைத்திருப்பேன், இதில் அவனுக்கு ஜக்காத் கட்டாயம் அல்ல. ஒரு நிலத்தை வாங்கி போடுறாரு, நான் தேவைப்பட்டா விற்பேன், இல்லைன்னா வச்சிருப்பேன், அந்த நிலத்திற்கு ஜக்காத் இல்லை. ஆனால் அதை விற்கும் போது என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய அந்த செல்வத்திற்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இந்த 2.5% என்பது எப்படி கணக்கிடப்பட வேண்டும் என்றால், மொத்த மதிப்பை ஒன்றாக சேர்த்து 40 மூலம் வகுப்பதின் மூலமாக இந்த 2.5% அதன் எண்ணிக்கையை கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும்? வழங்க வேண்டும். மூன்றாவது வகை, இது வணிகம் சார்ந்த இரண்டாவது வகை, ஜக்காத் கொடுக்க வேண்டிய இரண்டாவது வகையை குறிப்பிட்டோம். மூன்றாவது வகை, நிலத்திலிருந்து பெறப்படுகின்ற விளைச்சல்கள், அது கோதுமையாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், விவசாய விளைச்சல்களாக இருக்கலாம். இந்த விளைச்சல்களை பொறுத்த மட்டில் அதற்கும் ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் இல்லை, அந்த நிபந்தனை கிடையாது. எப்போதெல்லாம் அந்த விளைபொருட்கள் விளைகின்றதோ அப்போதெல்லாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத் கொடுக்க வேண்டும். அந்த ஜக்காத் நிசாபை அளவை எட்டும் வரை கட்டாயம் இல்லை. இப்போ உதாரணமாக அந்த விளைபொருட்களுக்கான நிசாப் அளவு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 அவுசக் அப்படிங்கிற அளவை குறிப்பிடுறாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லைஸ ஃபீமா தூன ஹம்சதி அவுசுகின் மினத் தம்ரி சதகா. பேரித்தம்பளத்தில் 5 அவுசக், அதற்கு குறைவான பேரித்தம்பளத்திற்கு ஜக்காத் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அப்போ வசக் அப்படிங்கிறது என்ன அளவு அப்படின்னா 60 சா. ஒரு வசக் என்பது 60 சா. இதன் அடிப்படையில் இதனுடைய அளவு 300 சா, அதாவது 5 அவுசக் என்பது 300 சா. இன்றைய காலகட்டத்தில் கிலோகிராமினுடைய அடிப்படையில் நாம் அதை ஒப்பிடுவதாக இருந்தால் 612 கிலோகிராம். அப்போ ஒரு நெற்பயிர் விளைகின்றது, அல்லது மாங்காய், தேங்காய், விளைபொருட்கள் அது எதுவாக இருந்தாலும் 612 கிலோகிராம் இருந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத் கொடுக்க வேண்டும். இப்படி ஜக்காத் கொடுப்பதிலும் சில நிபந்தனைகள் இருக்குது. என்ன நிபந்தனை அப்படின்னா, ஒருவர் தண்ணீர் பாய்ச்சி கருவிகளை கொண்டு மின்சாரத்தை பயன்படுத்தி தண்ணீர் பாய்ச்சி, அல்லது அந்த விளைபொருட்களுக்கு வேலை ஆட்களை நியமித்து தண்ணீர் பாய்ச்சி, கருவியின் மூலமாக தண்ணீர் பாய்ச்சி அதற்காக செலவழித்து அதன் மூலமாக விளைபொருள் கிடைக்கின்றது என்றால், அந்த 612 கிலோகிராமாக இருந்தால் அதற்கு 5% ஜக்காத் கொடுத்தால் போதுமானது. எத்தனை சதவீதம்? 5%. அதே நேரத்தில் இயற்கையான மழையின் மூலமாக அல்லது நீரோடைகளின் மூலமாக, ஓடுகின்ற நீரோடைகளின் மூலமாக அந்த விளைபொருள் விளைகின்றது என்றால் அதற்கு 612 கிலோகிராம் இருந்து 10% என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதையும் என்ன செய்தார்கள்? இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபீமா சகத்தி ஸமாஉ வல் உயூனு அவ் கான அஸரியன் அல் உஷ்ர் வமா சுகிய பின் நதுஹி நிஸ்ஃபுல் அஷ்ர். அதாவது வானத்திலிருந்து மழை பொழிவது அல்லது நீரூற்றுக்கள், இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய விளைச்சலுக்கு 10%. அதே நேரத்தில் நீர் புகட்டி கருவியின் மூலமாகவோ அல்லது வேலையாட்களின் மூலமாகவோ நீர் புகட்டப்பட்டால் அதற்கு 5% என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இந்த ஜக்காத்தினுடைய விஷயத்தில் வஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு,
அதாவது இந்த உலகத்திலேயே நம்முடைய செல்வங்களுக்கு நாம் கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் மறுமையில் நாம் கணக்கிடப்படுவோம். அப்ப மறுமையில் கணக்கிடப்படுவதற்கு முன்பாக உலகத்திலேயே உங்களை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ஜக்காத்தை உங்களுடைய பணத்தில் ஜக்காத்தை வழங்கும் போது அது சுத்தமானதாக நியாயமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வழங்க வேண்டும். இப்படி செய்யும் போது அல்லாஹுடைய திருப்தியையும் உங்களின் சொத்துக்களில் வளர்ச்சியையும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெறுவீர்கள் என்ற செய்தியை இமாம் அவர்கள் முதலாவது குத்துபாவிலே நமக்கு எடுத்துரைத்தார்கள். அடுத்து ஜக்காத்தினுடைய 4வது அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்நடைகளுக்கான ஜக்காத். இந்த கால்நடைகளுக்கான ஜக்காத்துல பஹீமத்துல் அன்ஆம், ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த கால்நடைகளுக்கு ஜக்காத் என்ன செய்கின்றது? இருக்கின்றது. பசிக்க வைக்கப்பட்ட சாயிமா என்பது வருடத்தில் பெரும்பாலாக முழுவதுமோ பசைச்சீருடனோ அது பசிக்க வைக்கப்படுகிறது. இது சாயிமா அல்லாமல் இருந்தால் அதில் ஜக்காத் கட்டாயமல்ல. மாறாக வணிக நோக்கத்திற்காக விற்பனைக்காக வாங்குவதற்காக வைத்திருந்தால் அவை வணிக பொருட்கள் என்ற அடிப்படையில் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஒட்டகம் ஒரு வருடத்தில் 5 ஒட்டகம் இருந்தால் அதற்கு ஜக்காத் கடமையாகிறது. மாடு 30 மாடுகள் இருந்தால் அதற்கு ஜக்காத் கடமையாகிறது. அதுபோன்று 40 ஆடு அல்லது மாடுகள் இருந்தால் ஜக்காத் கடமையாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா கானத் 40 20 வ 100 ஷாத்துன், ஒருவரிடத்தில் 120 ஆடுகள் இருந்தால், 40 120 ஆடுகள், 40 120 ஆடுகள் இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆட்டை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? சொல்கின்றார்கள். ஜக்காத்தை கணக்கீடு செய்யக்கூடிய, ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்கள் நியாயமாக செயல்பட வேண்டும். அவருடைய சொத்துக்களிலிருந்து எந்தவித குறைவையும் ஏற்படுத்திவிடக்கூடாது. அநியாயமான முறையில் ஜக்காத்தை பிடுங்கக்கூடாது. நியாயமான முறையில் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அந்த ஜக்காத்தினுடைய பொருளை அது சிறப்பான பொருளாக இருந்தால் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்ற செய்திகளையும் சொன்னார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத் செய்கின்றார்கள். ஃபஇய்யாக, அதாவது முஆத் இப்னு ஜபலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை செய்கின்றார்கள், அவர்களுடைய சொத்தின் அதில் சிறப்புமிக்க அந்த சொத்துக்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அதை பலவந்தமாக பிடுங்கிக் கொள்ள வேண்டாம், அதை பயன்படுத்த வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? உபதேசம் செய்கின்றார்கள். அதுபோன்று ஜக்காத் செலுத்துவதை தவிர்ப்பதற்காக வேண்டி சொத்துக்களை கூட்டுவதும் பிரிப்பதும் கூடாது என்ற ஒரு செய்தியை என்ன செஞ்சார்கள்? இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பிரிந்துள்ள சொத்துக்களை ஒன்று சேர்க்கக்கூடாது, ஒன்றாக உள்ளவற்றை பிரிக்கக்கூடாது. ஜக்காத்தை கொடுப்பதற்கு ஒருவர் தவிர்க்கும் விதமாக இப்படி அந்த ஜக்காத் கொடுப்பதற்கு பயந்து பிரிந்த சொத்துக்களை ஒன்று சேர்க்கவும் கூடாது, சேர்ந்திருக்கக்கூடிய சொத்துக்களை பிரிக்கவும் கூடாது. அதனால் ஒரு கடனை போன்று ஜக்காத்தை முறையாக என்ன செய்ய வேண்டும்? அதை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஜக்காத்தை அதிகாரப்பூர்வ நிலைகளுக்கு வழங்கியவர், அவருடைய பொறுப்பு, அவருடைய உள்ளமும், அது அவர் செய்த அந்த அமல்களுக்கு ஏற்ற கூலிகள் வழங்கப்படும். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவங்க ஜக்காத்தை கொடுக்கும்போது சொல்றாங்க, நான் அதை அரசு அதிகாரிக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்ப ஜக்காத்தை கொடுக்கும்போது மகிழ்ச்சியாக மனமு அல்லாஹுடைய கடமையை நான் நிறைவேற்றுகின்றேன் என்ற அந்த திருப்தியோடு என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். வேண்டா வெறுப்பாக என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, பணத்திலே ஜக்காத் ஒரு ஆண்டில் ஒரு முறை மட்டும் கட்டாயம். ஒரு சொத்தில் ஒரு ஆண்டு அது ஆண்டாகிவிட்டால் அதில் அந்த ஜக்காத் கடமையாகின்றது. அதுபோன்று அந்த சொத்து ஒரு ஆண்டு முடியும் முன் அழிந்து விட்டால், இப்போ நம்மகிட்ட ஒரு செல்வம் ஜக்காத்தினுடைய அளவை எட்டி இருக்கின்றது, ஒரு வருடம் பூர்த்தியாகவில்லை, அதற்கு முன்பாகவே அந்த சொத்து அழிந்து விட்டது. இப்போ உதாரணமாக நிறைய கேரளாவில் வயநாடு போன்ற பகுதிகளில் வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டது. அப்போ நிறைய நகைகள், பெண்களுடைய சேர்த்து வைக்கப்பட்ட நகைகள் எல்லாம் தண்ணீரிலே அடித்து செல்லப்பட்டு விட்டது. ஒரு வருடத்திற்கு முன்பாக
அது வாங்கி ஒரு வருடம் கூட ஆகாமல் அதற்கு முன்பாகவே அந்த நகைகள் தண்ணீரிலே அடித்து செல்லப்பட்டு விட்டது. அப்ப தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட அழிந்து விட்ட அந்த சொத்துக்களுக்கு என்ன கிடையாது? ஜக்காத் கிடையாது. அதுபோன்று நிசாபினுடைய அளவை குறைந்திருந்தாலும் அதற்கும் ஜக்காத் கிடையாது. ஒரு இடத்துல 10 சவரன் 80 சவரன் இருக்குது, ஜக்காத் அவருக்கு கடமை இல்லை. 85 குறைந்தபட்ச அளவு 85 சவரன் இருந்து ஒரு வருடம் என்ன செய்ய வேண்டும்? பூர்த்தியாக இருக்க வேண்டும். அதுபோன்று கிராம் சவரன்ல 85 கிராம் சொத்து வைத்தவர் ஒரு ஆண்டு முடியும் முன், இப்போ ஒரு வருடத்துல சொத்து ஜக்காத்தினுடைய அளவுடைய சொத்து இருக்குது, அந்த ஆண்டு முடிவதற்கு முன்பாகவே அவர் மரணித்து விட்டால் அவர் மேல ஜக்காத் என்ன இல்லை? கடமை இல்லை. அவருடைய வாரிசை பொறுத்த மட்டில் அவர் என்ன செய்யணும்? அவரிடத்தில் எப்போது அந்த வாரிசிடம் சொத்து வந்து சேருகிறதோ அதிலிருந்து ஒரு வருடம் என்ன செய்யணும்? பூர்த்தியாக வேண்டும். புரியுதா? அதாவது ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒருவர்கிட்ட ஜக்காத்தினுடைய தொகை இருக்குது, பேங்க் பேலன்ஸோ அல்லது நகையோ ஜக்காத்தினுடைய தொகை இருக்குது. ஒரு வருடம் பூர்த்தியாகுவதற்கு முன்பாகவே மரணித்து விடுகின்றார். 10வது மாதத்தில் மரணித்து விடுகின்றார் அல்லது 11வது மாதத்தில் மரணித்து விடுகின்றார் என்றால் அதற்காக வாரிசு என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, ஜக்காத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதற்கு பிறகு வாரிசிடத்தில் அந்த சொத்து வருகின்றது. அப்ப அந்த வாரிசு எப்போது ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்றால் வாரிசிடத்தில் அந்த சொத்து எப்போது வருகிறதோ அதிலிருந்து ஒரு வருடம் ஆன பிறகு ஜக்காத் கொடுத்தால் போதுமானது என்ற ஒரு செய்தியை என்ன செஞ்சாங்க? இமாம் அவர்கள் விளக்கினார்கள். அதுபோன்று வணிக லாபத்தோடு அந்த செய்யக்கூடிய வியாபாரத்தில் முதலீட்டுக்கும் லாபத்திற்கும் சேர்த்து என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத் கொடுக்க வேண்டும். முதலீட்டிற்கும் லாபத்திற்கும் சேர்த்து ஒரு வருடம் பூர்த்தியான பிறகு ஒவ்வொரு வருடமும் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஒருவர் மாத சம்பளம் வாங்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த மாத சம்பளத்தில் அவர் சேமித்து வைத்து, அதாவது மாத சம்பளம் பொறுத்த மட்டும் சொத்துக்களை படிப்படியாக சேர்க்கும் போது ஒவ்வொரு தொகைக்கும் தனியாக அந்த ஆண்டை கணக்கிட்டு கொடுப்பது அவருக்கு கடினமாக இருக்கும். அதே நேரத்தில் குறிப்பிட்ட மாதத்தை தெரிவு செய்து அந்த ஆண்டில் உள்ள ஜக்காத்தின் பொருட்களை கணக்கிட்டு என்ன செய்யலாம்? அவர் ஜக்காத் கொடுக்கலாம். அதுபோன்று ஒரு வருடம் முடிந்த பிறகு பேணுதல் அடிப்படையில் என்ன செய்யலாம்? ஜக்காத்தினுடைய நிசாபை அந்த செல்வம் அடைந்திருந்தால் அவர் பேணுதல் அடிப்படையில் என்ன செய்யலாம்? ஜக்காத்தை கொடுக்கலாம். ஒருவர் ஜக்காத்தை முன்கூட்டியே கொடுக்க விரும்புகிறார் என்றால் அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. முன்கூட்டியே என்ன செய்யலாம்? ஜக்காத்தை கொடுக்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்புகள் இருக்கின்றது. அதுபோன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்போ ஒருவர் ஒரு ஏழை என்று அந்த ஏழைக்கு கடனை அடைப்பதற்காக அல்லது ஏழைக்கு ஏதாவது உதவி செய்வதற்காக வேண்டி என்ன செய்யறாரு? அவர் ஜக்காத்தை கொடுக்கிறார். ஆனால் கொடுத்த பிறகுதான் தெரியும் இவர் ஜக்காத் பெற தகுதியானவர் இல்லை. கொடுத்த பிறகுதான் தெரியும் இவர் ஜக்காத் பெற தகுதியானவர் இல்லை. தகுதி இல்லாத ஒருவரிடத்தில் நான் ஜக்காத்தை கொடுத்து விட்டேன் என்றாலும் இவர் கடமையை நிறைவேற்றி விட்டார். யாரு? ஜக்காத் கொடுத்தவர் கடமையை நிறைவேற்றி விட்டார். அவர் மீது குற்றமாகாது. ஜக்காத் பெற தகுதி இல்லாத ஒருவர் தான் ஜக்காத் பெற தகுதியானவன் என்று கூறி அந்த ஜக்காத்தை பெறுகிறாரா இல்லையா, அவர்தான் பாவத்திற்குரியவராக ஆகுவார் என்ற ஒரு செய்தியை என்ன செய்தார்கள்? இமாம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருடைய செல்வத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை அபிவிருத்தியை செய்வானாக. அவர் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜக்காத்தை விரைவாக தாமதமில்லாமல் வழங்க வேண்டும். அப்படி தாமதமில்லாமல் வழங்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த செல்வத்தில் இன்னும் அதிகமாக என்ன செய்வான்? அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் என்று சொல்லி இமாம் அவர்கள் ஜக்காத்தினுடைய சட்டங்களையும் ஜக்காத்தினுடைய 4 வகைகளையும் இந்த ஹுத்துபாவிலே எடுத்து சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இந்த செய்தியை நாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.